அஸ்ஸலாமு அலைக்கும். பக்ரீத்துக்கு முன்னாடி அரஃபா நோன்பு வைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா நோன்பு வச்சுட்டு வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி சிம்பிளாக வந்து தயிர் சாதம் தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓதிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் அன்றைக்கே வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து குழம்புக்கா இருக்கட்டும் எது வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி அப்படியே அந்த சிக்கனை மேக்னேட் பண்ணியிருக்கேன். சிக்கனை போட்டு நம்ம உருளைக்கிழங்கு நமக்கு என்ன நம்ம எதுனாலும் போட்டு 2 விசில் வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம காலையிலேயே வந்து தொழுக போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே இஞ்சி பூண்டு காலி. நான் இங்கே துபாய் வந்தப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நான் நார்மல் வாட்டர் போட்டு இஞ்சி பூண்டு அரைச்சேன். பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த தப்பை நம்ம மறுபடியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைக்கும் போது அந்த கலர் எப்போவுமே சரி அந்த கடைசி ஸ்பூன் இருக்க வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு வந்து அதே கலரில் வந்து மெயின்டெனாக இருக்கும். என் பையன் வேறு 2 நாளாக ஷவர்மா வேணும்னு கேட்டுக்கிட்டே தானே செய்யணும். நோன்பு வச்சுட்டு இந்த வெயிலில் நம்மளால் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த தந்தூரி மசாலா போட்டு நான் என்ன பண்ணேன்னா நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1 hour வச்சிட்டதுக்கப்புறம் ரெடிமேட் பரோட்டாவை இது பண்ணி கொஞ்சமாக மயனேஸ் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கோஸும் வெங்காயமும் போட்டு வீட்டில் அன்றைக்கி என்ன வெஜிடபிள் இருந்துச்சோ அதை வச்சே வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வந்து மயனேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட டொமேட்டோ கெச்சப் எதுனாலும் கூட ஆட் பண்ணி கொடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அன்றைக்கும் அதேமாதிரி அவன் நல்லா இருக்குன்னு பையன் வந்து சொல்லியிருந்தாப்புல. நான் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் மில்க் போட்டு அன்றைக்கி டேவே அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம க்ளீனிங் வேலையுமே வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது வீடை துடைக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு.